படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக்காகவே மெயினாக வரலாம். அதுக்கப்புறம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்தது. அப்புறம் லோகேஷ் சாரோட சீன்லாம் நல்லா இருந்தது. அவர் ஹீரோயின்ஸ் கூட அவர் இருந்த சீனும் நல்லா இருந்தது. அவர் பக்காவான ஹீரோ மெட்டீரியலுங்க, அந்த மாதிரி இருந்தார். ரொம்ப பக்காவாக ஃபஸ்ட் டைம் அவர் நடிக்கிற மாதிரி இல்லை, எந்த இடத்துல லாகும் ஆகலை. ஃபேஸில் இருந்து எல்லா எக்ஸ்பிரஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடிலாம் ரொம்ப இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொமான்ஸ் அவ்வளோ இல்லை, ஆக்ஷன் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபுல்லாகவே ஆக்ஷன் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அனிருத்தோட மியூசிக் தான் அந்த படத்தோட மெயினாகவே இருந்தது. அனிருத்தோ, லோகேஷ் சார், அப்புறம் ஹீரோயின், இவங்க 3 பேர் தான் அந்த மூவியோட ப்ளஸ். அப்புறம் டேரக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக மூவி ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லாஷராக போர் அடிக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்குது படம் பார்க்க. அந்த பிஜிஎம்மோட எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் அப்படியே செம்மையாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய ஸ்லாஷர்ஸ் இருக்குது மூவியில். பட் அந்த பிஜிஎம்மோட பார்க்கும்போது அந்த நம்ம ஸ்லாஷர் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஷேடோ ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லோகேஷ் அஸ் அன் ஆக்டர் வந்து 10/10 ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது. ஒரு மூவி ஸ்டோரி ஆக்ஷன் எல்லாம் ஒரு 40%னா மீதி 60% மியூசிக் தான். அந்த சந்திரா கேரக்டர் வந்து அப்புறம் அந்த பிஜிஎம் அந்த பேங்கர் ஸ்டார்ட் பண்ண அப்புறமே மூவி பயங்கர ஹையாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வச்சது செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து ஹீரோனா அனிருதும் பேக்ரவுண்டில் இருந்த ஒரு ஹீரோ தான், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ஒரு ரகடான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் 10/10 தான். இதில் அந்த கிட்டி கேரக்டர் பண்ணியிருக்கிற ஆளுமே ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மூவி வந்து ஒரு ஸ்க்ரீனில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்து மியூசிக் மூவி தான். ஏன்னா மியூசிக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வராது. ஆமாம், அது ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் ஃபேமிலி. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழகாக வந்து 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பயங்கரமாக இருக்குது. லோகேஷ் அண்ட் வமிகா கேரக்டர் வந்து 50-50, 2 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சந்திராவும் ஒன் ஆஃப் த ஹீரோ இந்த மூவி தான் ஆக்சுவலி. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராவன் ஆக்ஷன் ஃபில்மாக தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம். அனிருத் சாரோட மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லோகேஷ் சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆக்ட்ரஸ் அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆரம்பித்து அழகாக அதை கொண்டு வந்து அழகாக கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. இன்டர்வல் சீன் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஃபைட் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கும்போது ட்ரைலர் சில சீன்லாம் பார்த்துருப்போம். அதை கரெக்டாக பிஜிஎம் ப்ளேஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு நல்லா செட் ஆகிருக்கு பிரதர். ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராவன் ஆக்ஷன் ஃபில்மை எடுத்துருக்கும் போது அவரோட லுக்குக்கும் அந்த கேங்ஸ்டர் லுக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நச்சுனே பண்ணியிருக்காரு. எனக்கு அதான் நம்ம சொன்னல, படத்தோட செகண்ட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் தான். படத்தில் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பிஜிஎம் வரும்போது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஃபைட் சீனுக்கு பிஜிஎம் நல்லாவே கனெக்ட் ஆகி நல்லா செட் ஆகிருக்கு. அதான் ப்ரோ, ஒரு கேங்ஸ்டர் அவர் அந்த லுக்கே வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு கேங்ஸ்டர் ரோலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்திருக்காரு. இந்த ரோல் அவர் இந்த ரோலுக்கு அவரை தாண்டி வேறு யாரும் யோசிக்க முடியல, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. சந்திராங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகம் வருது. ஆனால் அவங்களும் அடுத்த கதையை வந்து பார்த்திங்கன்னா வருது. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவான கேரக்டர் தான் அவங்களுக்கு நல்லா கிடச்சிருக்கு. இந்த கேரக்டர் என்றைக்கும் மறக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். வயலன்ஸ் இருக்குது பிரதர், நல்லாவே இருக்குது படத்தில். ஒரு பையன் படிக்கும்போது ஒரு போலீஸ்னால அந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டுருது. அந்த டைமில் தான் ஹீரோ வந்து அவருக்கு ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கும்போது ப்ராஸ்டியூஷன் தொழிலிருந்து இவங்க வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி வந்து கதை 2 பேரும் கனெக்ட் பண்ணி எப்படி 2 பேர் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லாக ராவான சீன்ஸு, ஃபுல்லாக பிளட் சீன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும். 18 கீழே இருக்க பசங்களை கூப்பிட்டு வர வேணாம். ஃபேமிலியோடு பார்த்தா கொஞ்சம் அம்மா அப்பாக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே ஒரு 30% தான் அனிருத் அது நிறுத்திருக்காரு. பிஜிஎம்மில் 70% அனிருத் நிறுத்திருக்காரு. போரே அடிக்காது, லாகே இருக்காது. செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் என்னடா ஒரு மாதிரி கதைக்கு அப்படி போதே தோணும். ஆனால் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வரும்போது ஒரு மாதிரி போவோம் படம். இப்போ வந்துச்சுரா படம், அப்படி தான் தோணுச்சு ஃபுல்லாக. ஹீரோவா ப்ரோ பயங்கரம் பண்ணியிருக்காரு ப்ரோ. இதுமாதிரி டேரக்ஷன் நிறைய டேரக்டர்ஸ் அவர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரா சீன்ஸு ஹீரோவா நடிக்க ஆரம்பித்தாலும் எங்களுக்காக பண்ணோம். இல்லை ப்ரோ, நீங்கள் லோகேஷை பார்க்குற மாதிரியே இருக்காது. இப்போ படத்தில் என்ன சக்ஸஸ்னால்
ஒரு ஆக்டரை பார்க்க போகிறோன்னா ஆக்டர் படத்தை அவங்க தெரியக்கூடாது, அந்த கேரக்டராக அவங்க இருக்கணும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் அவர் தெரியவே இல்லை அந்த கேரக்டராக. அதேமாதிரி சந்திரா அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வேக்கியம் பேர் தெரில, அவங்களே ஓனாக டப் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேங்ஸ்டராக இருப்பார், அவரால் ஒன்று பண்ண முடியல வாழ்க்கையில். அதை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பையனுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதான் படம். எமோஷனல் சீன்ஸ்லாம் இல்லை, ஃபுல் ஆக்ஷன் தான். அதே காமெடி லைட்டாக டார்க் ஹியூமர் கொஞ்சம் இருக்கும். படம் வந்தாதாங்க எப்பவுமே சொன்னால் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உங்கள் கேங்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் தனியாக வந்தாலும் அந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். ஃபேமிலிக்கு மட்டும் நான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், கிட்ஸுக்கும் கொஞ்சம் லேடிஸுக்கு மட்டும். ஏன்னா படம் ஏன் சரி கேட்டனால ரொம்ப ராவாக இருக்குது கண்டென்ட்டு. பட் படத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் நம்பி வந்து பார்க்கலாம். லோகேஷோட டேரக்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அவரோட ஆக்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஹீரோ கேரக்டர் செட் ஆகலப்பெல்லாம் நாங்கள் எந்த இடத்துல சொல்ல மாட்டோம். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. படம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு, ஏன்னா சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நல்லாவே செட்டாக இருக்குது. ஏற்கனவே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டுங்களா தெரியும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி படத்துலேயும் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாட்டு. ஸோ அதான் லோகேஷ் கனகராஜுக்கு சமீபமாக ஒரு பிளாக் பஸ்டர் கற்றுது கொஞ்சம் படம் லேக் ஆகிற மாதிரி நிறைய பேர் டவுன்ஃபால் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது, நான் நம்புகிறேன். நல்லா இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குதா. நீங்கள் ஒரு கைதி விக்ரம் அந்த படம் தான், அந்த டேரக்ஷன் தான் நல்லா பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு புது ஹீரோனாலே தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹீரோ மாதிரி தான். அதில் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருக்குது கண்டிப்பாக. ஒரு ஹீரோ மெட்டீரியல் இல்லை நல்லா இல்லை அப்படிலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். படம் ரொம்பவே அதான் அவரோட ஹீரோ கேரக்டர் வந்து படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட மியூசிக் அதான் சொல்லவே வேணாம், எப்போவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஏற்கனவே அந்த மியூசிக் கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். படத்துலேயும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த மியூசிக் வந்து. ஹீரோயினாக தான் அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோல் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த ரோல் வந்து அவங்க நல்லாவும் இது பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோல் வந்து ஒரு மைனஸ் ரோல் வந்து நிறைய பேர் அது வேணாம்னு சொல்லியிருக்கலாம். பட் படத்தில் அந்த ரோல் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஹீரோயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னே சொல்லலாம், படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ரோல் அதில் அவ்வளோ இருக்குது. கொடுத்த காசுக்கு மேலேயே வரத்து தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு.